ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் வி ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி டி நகர் பாண்டி பஜாரில் தான் ஷாப்பிங் போயிருந்தேன். ஸோ ஆக்சுவலி நான் பர்சனலாக ஒரு பொருள் எடுக்க தான் போயிருந்தேன். பார்த்தா அந்த ஷாப்பை பார்த்தா எனக்கு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்தனால தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, டி நகர் பாண்டி பஜாரில் வைரம் காம்ப்ளெக்ஸுக்குள்ளே இருக்க பாரிஸ் கலெக்ஷன் தான் போயிருந்தேன். ஸோ இங்கே வந்து ஹேண்ட்பேக் ட்ரெஷர்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் உமன்ஸ்னே சொல்லலாம். கடை பார்க்க சின்னதாக இருந்தாலும் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருந்தது. நான் வந்து பர்சனலாக எனக்கு தான் ஹேண்ட்பேக் எடுக்க போயிருந்தேன். பட் எனக்கு உள்ளே இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இது கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ கலெக்ஷன்ஸ், இவ்வளோ ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து நார்மலாக போய் ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வந்துடலான்னு தான் நினச்சிட்டு போனேன். பட் எனக்கு உண்மையில் அவங்க கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு எதை எடுக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஹியூஜ் கலெக்ஷன், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா டைப்பான பேக், நிறைய பேக்கோட இதெல்லாம் பார்த்துட்டு நேம்ஸ்லாம் கேட்டுட்டு எனக்கு இது இப்படிலாம் பேக் இருக்கா அப்படின்னே தோணிட்டு. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் பேக் இருக்குது, க்ராஸ் பேக்ஸ் இருக்குது, ஹோபோ பேக்கு, அதில் டபுள் பேக்கு, ஸ்லிங் பேக்ஸ்லாம் அவ்வளோ வெரைட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஃபோன் டைப்பான பேக்லாம் இருக்குது, இந்த மாதிரி இந்த கூடை டைப்பான பேக்லாம் இருக்குது. அதுலேயும் கலெக்ஷன் வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு பேக்கு மாடலையுமே அவ்வளோ கலர்ஸ் இருக்குது, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. பிரிண்டட் பேக் இருக்குது, லேப்டாப் பேக்கு, டயப்பர் பேக்கு, பர்ஸ்லாம் வந்து ஹியூஜ் கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லா பேக்கும். ஸ்லிங் பேக் இருக்குது, ஸ்லிங்லாம் சில பர்ஸுக்கெலாம் அது அழகாக இருக்குது. அப்போது நிறைய காம்போ பேக்ஸ், எப்படி சொன்னால் 3 செட் காம்போஸ்லாம் இருக்குது, 3 செட் 5 செட் காம்போஸ்லாம் இருக்குது உண்மையிலே. ஸோ சூப்பராச்சு. இந்த பிரிண்டட் பேக்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கலர்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பேக்லாம் வந்து 3 செட் காம்போ, ஒரே இதில் வந்து பெருசு சின்னது மீடியம் சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி 3 செட் காம்போலாம் இருந்துச்சு. எல்லா கலெக்ஷன்ஸுமே எது எடுக்கனே நமக்கு தெரியாது, அவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகிட்டு. அதுக்கப்புறம் ப்ரைடல் யூஸ் பண்ணுற பர்ஸ் வகை, அந்த கில்டர் பர்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த கிளச் பர்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுற பேக்ஸ் எல்லாமே இருக்குது. பெரிய ஹேண்ட் பேக், அதில் வந்து நிறைய ஜிப்புலாம் இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் உள்ளே வைக்கிற மாதிரிலாம் அதில் நிறைய இருக்குது. ஸோ பவுச்சஸ் டைப்பு, இந்த மாதிரி டைப்லலாம் ஹேண்ட்பேக்கு, இந்த ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுற பேக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எது எடுக்கனே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்க ஷாப் சின்னதாக இருந்தாலுமே அவங்க கடையில் இல்லாத கலெக்ஷன்ஸ்னே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஹேண்ட்பேக்ஸ் அவங்க கடையில், சூப்பராக இருந்துச்சு. அது போக அவங்க கடையில் வந்து வாட்சஸ் இருக்குது, கொஞ்சம் பர்ஃப்யூம்ஸ் இருக்குது, இயரிங்ஸ் இருக்குது, அப்புறம் கீ செயின்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஹேண்ட்பேக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி கீ செயின்ஸு, அப்புறம் வந்து குட்டி மிரர்லாம் இருக்குது, கண்ணாடி மிரர், கையில் நம்ம ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி குட்டி குட்டி மிரர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எனக்கே 2 ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு கன்ஃபியூஷன் ஆகிட்டு எது எடுக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு ஹேண்ட்பேக் சூஸ் பண்ணிவிட்டு நானும் அந்த வாட்சஸ்லாம் பார்த்தேன். எனக்கு வாட்ச் ரொம்ப பிடிக்கும். ஸோ நானும் வாட்ச் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு, ஸோ இந்த குட்டி மிரர்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ப்ரைடல் ஹேண்ட்பேக்ஸு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு உள்ளே வந்து ஸ்லிங்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நானுமே ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டு பில்லாம் பே பண்ணிவிட்டு, அஃபோர்டபுள் ப்ரைஸாகவே இருக்குங்க. ஏன்னா நிறைய பிராண்டட் இருக்குது, பட் அது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸாகவே இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நானும் பில் போட்டுட்டு ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து நானும் என் ஹஸ்பண்டும் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நைட்டு தான் போயிருந்தோம், ஒரு 7:30 8:30 கிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்தோம். கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, ஸோ அதனால் அப்படியே புகாரி ஹோட்டலில் இறங்கிட்டோம். மவுண்ட் ரோட்டில் கரெக்டாக புகாரி ஹோட்டலில் இறங்கிட்டு ஓகே ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். புகாரிக்கு போனாலே நான் டீ மட்டும் குடிக்க மாட்டேன், பன் பட்டர் ஜாம் அங்கே பயங்கர ஃபேமஸ்னால் சென்னையில் அந்த மவுண்ட் ரோட்டில் எல்லா ஸ்டால்லையுமே பன் பட்டர் ஜாம் இருக்கும். பட் புகாரியில் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ அதையும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ இந்த ஹேண்ட்பேக் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.